இப்ப அடுத்தது ஆனா இப்ப இங்க எங்க வந்துட்டோம்னா சுத்தமாயைக்கு வந்துட்டோம். சுத்தமாயைக்கு வந்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அசுத்தா சுத்தமாயை. அசுத்தா சுத்தமாயை. அசுத்தா சுத்தம். அதாவது சுத்தமும் அசுத்தமும் அப்படியே அங்க மிக்ஸ் ஆயிருக்கு. அதாவது பாதி பாதியா வச்சுக்கிட்டு அப்படியே. அது வந்து மிக்சரம்னு சொல்றாங்க. ரெண்டுமே கலந்த ஒரு இத வந்து நம்ம ஒரு வெளியா பார்க்கணும். இது ஒரு வெளி, இது ஒரு வெளி, சிவ வெளின்னு சொல்றாங்க, சக்தி வெளின்னு சொல்றாங்க. அது போல அப்ப அந்த இடத்துல அசுத்தா சுத்தமாயில அது எப்படியா அது மாறுது அப்படின்னா ஞான சக்தி, கிரியா சக்தி அங்க போங்க. யாரு சதாசிவம் வாங்க. இப்ப இங்க 3 பேர் நிக்கிறாங்கன்னா இவங்க வந்து சதாசிவம். இவர் தான் வந்து முக்கியமான நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நான் அடுத்த இந்த பக்கம் ஒருத்தர் சம அளவு இருக்கு. ஞான சக்தியும் கிரியா சக்தியும் சம அளவுல பயன்படுத்தி சதாசிவ தத்துவம் உருவாக்கலாம். இந்த சதாசிவ தத்துவம் தான் ஜீவ நிலைன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம எங்க என்ன காரண சரீரம்னு சொல்றோம், அதிசூக்குமமா ஜீவன்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அப்புறம் உலக உற்பத்தியும் இப்பதான் தயாரா இருக்குது. ஆனா இன்னும் படைத்தல் தொழில் ஆரம்பிக்கவே இல்லை. படைத்தல் தொழில் ஆரம்பிக்கல. படைத்தல், காத்தல், அடித்தல் இது மூணுமே அடிப்படையா இருக்கு. அப்படி இப்ப இது வந்து இது வந்து சதாசிவ தத்துவம்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவம் அப்படின்றது இப்ப இது வரைக்குமே அருவ தத்துவம் தாமா. அது அருவம், இதுவும் அருவம். கண்ணுக்கு தெரியாதது. ஆனா இப்படிதான் அருவுருவம் சொல்லக்கூடிய நம்ம அடுத்து நமக்குள்ளேயே நம்ம அதை பொருத்தி பார்க்கலாமா. அருவுருவம் சொல்லக்கூடிய சதாசிவ தத்துவமா இது. அடுத்ததா ஈஸ்வர தத்துவம். இதுல எப்படின்னா ஒரு கையை கீழே இறங்கி வச்சிருக்கான் பாருமா. ஞான சக்தி குறைவாகவும் கிரியா சக்தி அதிகமாகும். ஏன்னா அவர் ஜீவர்களை உயிர்க்கும் பொருட்டு அவர் வந்து உற்பத்தி ஆரம்பிக்க போறாரு. படைத்தல், காத்தல், அழித்தல ஆரம்பிக்க போறாரு. ஸோ அப்ப அந்த பேஸ்மெண்டா அவருக்கு கிரியா சக்தியை தூக்கி பிடிச்சு ஞான சக்தியை கம்ப்ளீட் பண்ணி அந்த இடத்துல ஈஸ்வர தத்துவம்னு சொல்லி அதை கொண்டு வராங்கம்மா. ஈஸ்வரன் தான் அடுத்த ஒரு தத்துவமா அது கொஞ்சம் அசுத்தமா மாறிடுச்சு. அது என்ன? சுத்த வித்தை. இந்த சுத்த வித்தை தத்துவம்னு சொல்லுவாங்கம்மா. இந்த சுத்த வித்தையில அவர் எப்படி பிடிச்சிருக்காரு பாருங்கம்மா. ஒரு சின்ன